யாவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். நான் இங்க வந்து இருக்கிறது வந்து எது கதைக்கிறதுக்காக வந்து தெரிஞ்சதுனால இல்லை, நீங்க ஏதோ கதைக்க தெரியாதுன்னு அங்க இருந்ததும் இல்லை. நாங்க எல்லாரும் நாங்க இப்ப கதைக்க போறோம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பிள்ளைகளுடைய கல்வி எவ்வளவு தூரம் நாங்கள் உருவாக்கி விடுகிறோமோ அவ்வளவு தூரம் அவருடைய எதிர்காலத்தை நம்ம உருவாக்கி விடுறதுக்கான வாய்ப்பாக அமையும். கல்வி என்றது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய சொத்து. என்னது கல்வி என்றது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய பெரிய சொத்து. நீங்க விட்டமின் சாப்பாடு கொடுக்கீங்களோ அல்லது நல்ல உடுப்பு வாங்கி கொடுக்கீங்களோ அல்லது நல்ல இடத்தை வாங்கி கொடுக்கீங்களோ அதை விட மிக முக்கியமானது கல்வி. அந்த கல்வி வந்து சிறப்பான முறையில பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் என்றால் அந்த பிள்ளையுடைய எதிர்காலம் சிறந்ததாக என்ன செய்யும், அமையும். சரி, நாங்க இந்த ஈசா கல்வி நிலையம் ஏன் ஆரம்பிக்கிறோம் அல்லது ஆரம்பிச்சோம் என்றதை குறித்து உங்களோட கூட நான் சில வார்த்தைகளை பேசுறதுக்கு விரும்புகிறேன். முதல் கணம் இறைவனுக்கு நன்றி கூறி இங்க வந்திருக்கிற அன்பு பெற்றோர் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்க்கை கூறிக்கொண்டு இந்த ஏற்பாடு செய்த அன்பான சகோதரன் சீரும் அவருடைய துணைவியார் எனக்கு இந்த பகுதிகளுக்கு வருவதற்கு இந்த இடத்தை எனக்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய நண்பர் தங்கராஜா அவர்கள். எனவே நாங்கள் அவர்களுடைய அந்த அன்பின் அடிப்படையில தான் நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ ஈசா கல்வி நிலையம் என்பது வந்து இலங்கையில கிட்டத்தட்ட சீனு சொன்னது போல, சவரன் சீனு சொன்னது போல 12 இடங்கள் இருக்கிறது. மன்னார் தொடங்கி அதே மாதிரி இன்றைக்கு எங்க வரைக்கும் வந்திருக்கு, ஆலயடிவம் அக்கரைப்பத்து ஆலயடிவம் வரைக்கும். ஏன் நாங்க இதை செய்யறோம் என்றால் பிள்ளைகளுடைய அடிப்படை தேவையான கல்விக்கு ஒரு உறுதுணையாக இருப்பதுதான் எங்களுடைய நோக்கம். என்ன நோக்கமா இருக்கா? உறுதுணையாக இருப்பது. எங்களுடைய நோக்கம் வந்து ஒரு பிள்ளை படிக்க வேண்டும் என்றால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற கொஞ்சம் பிள்ளைகளை இணைத்து, ஒரு பிள்ளைக்காக மட்டும் நாங்கள் கல்வியை வழங்குறது இல்லை, அந்த பிரதேசத்தில் இருக்கிற தேவையுள்ள பிள்ளைகளை தேடி சென்று அவங்கள ஒரு இடத்துல சேர்த்து எங்களோட தன்னார் தொண்டர்களாக உதவி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் உள்வாங்கி அவர்கள் மூலமாக நாங்கள் இந்த ஈசா கல்வி நிலையத்தை நாங்கள் என்ன செய்யறோம், ஆரம்பிக்கிறோம். எங்களோட வகுப்புடைய எல்லை எப்படி என்றால் ஆண்டு 1 தொடக்கம், அதாவது நர்சரி தொடங்கி அல்லது ஆண்டு 1 தொடங்கி ஆண்டு 8 ஆண்டு 9 வரைக்கான உள்பட்ட காலத்திற்கு அடிப்படை ரீதியான கல்வியை பின்புலத்திலிருந்து அவர்கள் உற்சாகப்படுத்தி நல்வழிப்படுத்துவதுதான் இந்த கல்வியினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. எனவே ஒரு மாணவன் எங்கேயுமே எந்த இடத்திலும் தன்னுடைய தேவை பூர்த்தி பண்ணவில்லை என்ற தோல்வி அடையக்கூடாது என்பதிலே மிக அவதானமும் கவனம் உள்ளவர்களாகவும் நாங்கள் இருக்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல சவரன் சீனு இந்த பகுதியில் இருக்கிற பிள்ளை ஒரு நல்ல ஒரு மேக்ஸ் மாஸ்டர், அவங்க ஒரு பட்டதாரி, 2 பேரும் சேர்ந்து இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகளுக்கு தாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னார் தொண்டர்களாக, சம்பளத்துக்காக அவங்க வேற இல்லை, நல்ல திரும்ப கேளுங்க, தன்னார் தொண்டர்களாக நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு இடையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய ஈசா கல்வி நிலையம் தெய்வ மக்கள் எங்களோடு நடத்தப்படுகின்ற இந்த ஈசா கல்வி நிலையத்துக்கு தங்கள் கரங்கள் இணைஞ்சிருக்காங்க, இணைத்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிழமையும், அதாவது வருகின்ற மாதத்திலிருந்து ஒவ்வொரு கிழமையில் புதன்கிழமையில் இங்க ஒரு சத்துணவும் வழங்கப்படும். ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன ஒரு என்னது பெருமை ஒரு 50 ரூபாய் நாங்க கொடுக்கிறோம். எங்களுடைய ஈசா கல்வி நிலையத்துக்கு உண்மையை நாங்க பேசணும், நாங்க என்ன செய்யறோம்ன்றது. ஒரு பிள்ளைக்கு 50 ரூபாய் கொடுக்கிறோம். அந்த 50 ரூபாய்க்கு ஒரு சத்துணவு, ஒரு பால் கிடைக்கலாம், இல்லாட்டி ஒரு சமபோசா கொடுக்கலாம், இல்லாட்டி கடலை வச்சு கொடுக்கலாம், இல்லாட்டி அவல் பிரட்டி கொடுக்கலாம், அல்லது என்னது குலக்கஞ்சி கொடுக்கலாம். இங்க நாங்க நூல்ஸ் கொடுக்க மாட்டோம், பன்ஸ் கொடுக்க மாட்டோம், அது கேக் சிக்கன் கொடுக்க மாட்டோம், பீஸா கொடுக்க மாட்டோம், பராட்டா கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் நாங்க ஒரு இல்லாத ஒரு கட்டத்தில், அன்றைக்கு செய்ய இல்லாத கட்டத்தில் சில நேரங்கள்ல ஏதாவது ஒரு என்னது கடையில வாங்கி கொடுக்கக்கூடிய உணவு இருக்கு, இல்லாட்டி அவங்க இந்த உணவை தயாரிச்சு உங்களுக்கு அம்மா மேலுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. எந்த பிள்ளை போயிட்டு தானே நான் இந்த பாட்டில் போயிட்டு இருக்கணும் இல்லை. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து திங்கள் இருந்து வியாழன் வரைக்கும் நடக்கப்படுறது 3-4 பேரண்ட்ஸ் சேர்ந்து நீங்க வந்து இந்த வகுப்பறையை கூட்டி கிளீன் பண்ணிட்டு அந்த அந்த ஒரு வாரத்துல என்ன செய்யலாம், கடலைய அந்த சிஸ்டரோட சேர்ந்து நீங்க நினைக்கலாம். நீங்க அம்மா மேலும் சேர்ந்து என்ன சப்போர்ட் பண்ணணும், ரைட்? உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணுவாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து என்ன கிளாஸ் நடக்கும் நடக்காதான்றது போடுவாங்க. அம்மா மேல அடிக்கடி பாருங்க, அடிக்கடி நீங்க அவங்களோட கதைச்சு கொடுங்க. உங்களோட வீட்டை பிள்ளைக்கு பர்த்டேயா நல்லா என்னங்க ஒரு சின்ன சாப்பாடு பிள்ளை மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து என்ன செய்யுங்க, ஒரு கேக்கை வெட்டி பகிர்ந்து கொள்ளலாம். இப்படி நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நண்பர்களாக இந்த கல்வி இந்த பிரயோக வகுப்பை வந்து கல்வி பிரயோக வகுப்பை அழகாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டு வருவதற்கான நல்ல வாய்ப்பாக இருக்கும். இங்க என்ன பாடம் நடக்கும் என்று கேட்டீங்கன்னா ஆங்கிலம், கணிதம், தமிழ்
இது மிக முக்கியமான தேவையான அடிப்படை பாடங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும் கற்றுத் தருவாங்க. எனவே இந்த பிள்ளைகள் சிறப்பாக கற்றுக்கொள்வதற்கு இவர்களுடைய பங்களிப்பு 10 வீதம் தான். ஆமா, எத்தனை வீதம்? சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. 90 வீதம் யாருடைய பங்களிப்பு? பேரண்ட்ஸ் ஆகிய உங்களோட பங்களிப்பு. ஒரு இயந்திரம் இயங்க வேணும் என்றால் அதுல என்ன வேணும்? அதற்கு பேட்டரி ஒன்று வேணும், ஒரு மணிக்கூடு வேலை வேணும். நீங்க இந்த மணிக்கூடா இருக்கிற உங்களோட பிள்ளைகளை இயங்க வைக்கிற சின்ன இயந்திரங்கள் தான் இவங்க. அது அவங்க வெற்றி மட்டும்தான். அது சின்ன சாச்சாகும், சின்ன பல்லா போகும், அதை வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு திருப்பி புதுசு அவங்க போடலாம். ஆனா அதை இயக்க வைக்க வேண்டிய, அதை செயல்படுத்த வேண்டிய முழு தேவையும் பேரண்ட்ஸ் ஆகியவங்களோட கையில தான் இருக்கு. டைம் கிளாஸுக்கு அனுப்புங்க பிள்ளைகளை, டைம் பாருங்க. எனக்கு பார்த்து சந்தோஷமா இருக்கு. எல்லாம் வடியா குளிச்சு வடியா தின்னொரு எல்லாம் வச்சு வட்டி வேறீங்க, பாக்கே ஒரு என்ன ஒரு மங்களகரமா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. இந்த மாதிரி கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்புங்க, நீட்டா அனுப்புங்க. மிகம் பார்ப்போம் நாங்க கட்டாயமா. அடிக்கடி வந்து உங்களோட ஆடைகள் பார்ப்போம். அடுத்தது வந்து சின்ன உடுப்பு போட்டு வேற இல்லாது குட்டி பிள்ளைகள்னாலும் நீட்டா அழகா எங்கட கலாச்சாரத்தின்படி அழகா உடுப்பு போட்டு வர்றது நல்ல. இங்கால வலிச்சிட்டு வரார்கள் மொத்தமா வலிச்சு அனுப்புவோம். நாங்க அடிக்கடி வருவோம், இங்க வலிக்கிறது, இடையாளருக்குள்ள வெட்டுறது. படிக்கிற நமக்கு படிக்கிறாக்க மாதிரி இருக்கும். அம்மாமார் இந்த அப்பா மாரை ஏமாத்துறது கூட அம்மாமார். சரியா? பிள்ளைகள் எப்படி எல்லாம் சொல்லுதோ அப்படியெல்லாம் அம்மாமார் பிள்ளைகளை மாத்துறாரு. பிள்ளைகள் அழகு எப்ப இருங்கடா, பிள்ளைகள் படிச்சு பெரிய ஆளாகி ஒரு திருமண காலம் வரக்குள்ள வடிவம் மொட்டையில அடிச்சு பிள்ளைகளை கொண்டு அந்தந்த மாப்பிள்ளையோ பொம்பளைய கிட்ட கொண்டு விடுங்க. அது வரைக்கும் அம்மா மேல வந்து படிக்கிற பிள்ளைகள் ஆகவே பிள்ளைகளை பாருங்க. வீட்டை வந்து நடிகர் ஆக்கிறாங்க. நடிகர்கள் ஒரு நாள் இணைய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க.